பிப்ரவரி 13ஆம் தேதி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் மல்லிகார்ஜுன கார்கே ஈடுபடுவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இதுகுறித்தான முழு விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு, அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதல் கட்ட பேச்சுவார்த்தையை ஏற்கனவே கடந்த 28ஆம் தேதி நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும் 9ஆம் தேதிக்கு வர இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 2 கட்டங்களாக ஏற்கனவே 14 தொகுதிகளை விருப்ப தொகுதியாக காங்கிரஸ் கட்சி வழங்கியிருப்பதாகவும் அதில் 12 தொகுதிகளை தற்பொழுது இந்த நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதி வழங்கப்பட்ட நிலையில் அதில் தேனி தொகுதியை தவிர 9 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் வரக்கூடிய 13ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சென்னை வர இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கூட்டணி தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தையும் அதே போல தொகுதி பங்கீடு கையெழுத்தும் அன்று ஆவ இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 13ஆம் தேதி முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் மல்லிகார்ஜுன் கார்கே ஈடுபட இருப்பதாகவும் அன்றைய தினமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் அதே போல தொகுதி பங்கீடு தொடர்பான கையெழுத்தும் இட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக வர இருப்பதாக காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக 13ஆம் தேதிக்குள் அனைத்து கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவு பெறக்கூடும் என்றும் 13ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியும் முழுமையாக பேச்சுவார்த்தை முடிந்து கையெழுத்தாகக்கூடும் என்றும் இறுதிக்கட்டமாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். 2 கட்சி தலைவர்களும் நேரில் சந்தித்து பேசும் பொழுது இது தொடர்பாக முழுமையான உரையாற்ற இருப்பார்கள் என்றும் அதே போல இந்த இந்தியா கூட்டணியில் எவ்வாறு செயல்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைய முடியும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் அன்றைய தினம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.